என்னுடைய செகண்ட் டாட்டர் வந்து சொன்னா, ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்ல தெரியாது, உங்ககிட்ட தனியா தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி. சரி யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல. தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி சின்ன வயசுல இருந்து நம்ம பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போல இருந்து இப்படி சொன்னாங்க. இம்மிடியேட்டா ஓகே, தென் ஐ தாட் என் வைஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு. இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்காங்க. சோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜா இருந்தா நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அண்ட் அகைன் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகுற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு செகண்ட் டே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமேஷ் சார் பத்தி கூட தெரியும். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயில்ல மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. சோ இந்த அளவுக்கு எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலயும் நிறைய ஒரு சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் வி டிசைடட் அண்ட் டுடே யூ கேன் see them. நம்ம மாப்பிள்ளை என்னுடைய செகண்ட் டாட்டர் வந்து சொன்னா, ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்ல தெரியாது, உங்ககிட்ட தனியா தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி. சரி யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல. தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி சின்ன வயசுல இருந்து நம்ம பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போல இருந்து இப்படி சொன்னாங்க. இம்மிடியேட்டா ஓகே, தென் ஐ தாட் என் வைஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு. இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்காங்க. சோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜா இருந்தா நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அண்ட் அகைன் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகுற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு செகண்ட் டே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமேஷ் சார் பத்தி கூட தெரியும். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயில்ல மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. சோ இந்த அளவுக்கு எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலயும் நிறைய ஒரு சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் வி டிசைடட் அண்ட் டுடே யூ கேன் see them. நம்ம மாப்பிள்ளை